விஜய் சேதுபதி சார், என்ன சார் உங்களுக்கு பைத்தியமா சார் பிடிச்சிருக்கு? எதுவுமே பண்ணாத அமித்த போட்டு இந்த போல பொழக்கிறீங்க. சரி, இந்த சீசனை பொறுத்தவரை பெஸ்ட் கேப்டன்சி அப்படின்னா என்ன பொறுத்தவரை அமித்தோட கேப்டன்சியை தான் நான் சொல்லுவேன். அவரை பொறுத்தவரை யாருக்குமே பாரபட்சம் பார்க்காம நேர்மையா அவரோட கேப்டன்சியை நடத்தினாரு. இருந்தாலும் இந்த அன்பு கேங்ல இருக்கிற குள்ளநரிகள் எல்லாருமே அவரை டார்கெட் பண்றானு அப்படிங்கிறதுக்காக நீங்களும் அவரை டார்கெட் பண்றீங்க பாத்தீங்களா? கேவலமா இருக்கு சார். நீங்களாம் ஹோஸ்டா இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு நபர் அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, இவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கிறது யாரு அப்படிங்கறத நம்மளே கண்டுபிடிச்சிடலாங்க. அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அரோரா வியாழன் வெள்ளியில என்னெல்லாம் பேசுறாளோ அதை தான் இவர் வீக்கெண்ட்ல வந்து எபிசோடவே தொகுத்து வழங்குறாரு. சார் புரியல சார், அரோராவை பொறுத்தவரை கேவலமா விசப்பூச்சி மாதிரி அங்கேயும் இங்கேயும் தூண்டி விட்டுக்கிட்டு கொளுத்தி போட்டுக்கிட்டு கேவலமான ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்கா. அவளை பொறுத்தவரை அவளுக்கு வேற ஒரு திறமையும் கிடையாது. ஒன்னு ஆண்களை மயக்கிறது, இல்லனா விஷத்தை தூவுறது, இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கா. இவ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து என்னெல்லாம் புலம்பி இருந்தாலோ அதே மாதிரியே நீங்க நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ணீங்கன்னா எப்படி? உண்மையாவே சார், அமித்தெல்லாம் நல்ல மனுஷன். அவரெல்லாம் போட்டு புழக்கிறத பார்க்கும்போது பாவமா தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, இன்னைக்கான எபிசோடோட 4வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 4வது ப்ரோமோ பொறுத்தவரை விஜய் சேதுபதி வந்து அமித்தை போட்டு பொளக்குறாரு. அப்படி என்ன காட்டுறாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இந்த 4வது ப்ரோமோ பொறுத்தவரை அமித்தோட கேப்டன்சி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கேள்வியை விஜய் சேதுபதி இந்த இடத்துல கேட்கிறாரு. இதுக்கு முதல்ல பொய்யானா அப்படின்னு சொல்லப்படுற வியானா பதில் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் மேல வைக்கிற குற்றச்சாட்டை அவர் ஏத்துக்கவே மாட்டுக்காரு அப்படிங்கிற மாதிரி வியானா சொல்றாங்க. ஆனா வியானா மாதிரி ஒரு போலியான ஒரு நபரை பார்க்க முடியாது அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, வீக் ஃபுல்லா அமித் என்னோட அப்பா மாதிரி, அவர்கிட்ட இருந்தா எனக்கு பாசம் கிடைக்குது, நேசம் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி அவரை கொஞ்சிக்கிட்டு இன்னைக்கு வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து சொல்லுது அவர் மேல யாராவது குறை சொன்னா அவர் ஏத்துக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஏமா, உன்னை பொறுத்தவரை கேவலமா எஃப்ஜே கூட சேர்ந்து சுத்தினல்ல, அதை யாராவது பேசினா உனக்கு காண்டாகுது இல்ல? நீ பண்ண விஷயத்த சொன்னாலே உனக்கு காண்டாகுது. அதே நேரத்தில் நீ மனசுல நினைக்கிறதெல்லாம் உண்மையான அவர் எப்படி ஏத்துக்க முடியும்? ஆமா தானங்க, வியானாவை பொறுத்தவரை ஒரு கேவலமான கேமா தான் ஆடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லலாம். இந்த வாரம் வியானா போனா நல்லா இருக்கும் அப்படிங்கறத என்னோட கருத்து. அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா, வக்ரம் பிடிச்ச விக்ரமோட துடுப்பு சுபிக்ஷா பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தலையா அவர் எதுவுமே பண்ண மாதிரி இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏம்மா, நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போட்டியாளரா எதுவுமே பண்ணாம 70 நாள கடந்து இன்னும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கியம்மா. உன்னையே மக்கள் சகிச்சுக்கிட்டு தானே பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீ வந்து அமித்த குறை சொல்றியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா தானங்க, போன வாரத்தை பொறுத்தவரை கமர்தீன் பாரு இவங்க 2 பேருமே பண்ண மிகப்பெரிய தவறுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருக்குமே பிக் பாஸ் வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. அதாவது டீ, காஃபி, பால், முட்டை இது எல்லாத்தையும் தூக்கிடுறாங்க. இந்த இடத்துல அமித்த பொறுத்தவரை நீங்க பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி பாரு, கமர்தீன் இவங்க 2 பேருமே பல இடங்கள்ல கண்டிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு பனிஷ்மெண்ட்டும் கொடுத்திருக்காரு. இதுக்கு மேல அமித்தால என்னதான் பண்ண முடியும்? ஏன் இந்த விஜய் சேதுபதியால பாரு, கமர்தீனை திருத்திட முடியுமா? பாத்ரூமே இவரால எதுவுமே கிழிக்க முடியாது. இவரை பொறுத்தவரை அன்பு கேங்ல ஒன்னா சுத்தி இருக்கிற விஷயங்களுக்கு சொம்பு தூக்குறதுக்கு தான் லாக்கி அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, உண்மையாவே இந்த இடத்துல அமித்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பாவமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, வக்ரம் பிடிச்ச விக்ரம் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பாரு மேல அமித் வந்து கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் கட்டின மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற சொல்றாரு. லே, நீ எல்லாம் பேசுற பத்தியாடா? நீ சொன்ன தண்டனைய அப்படியே தலையாட்டிக்கிட்டு அமித் வந்து பாரு, கமருதீன் இந்த 2 பேருக்குமே கொடுத்தாருடா. என்ன சொல்லுங்க, ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல. கடைசியா விஜய் சேதுபதி பேசுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அமித் அவங்க மைக் போடாதனால பாதிக்கப்பட்டது யாரு? அதுக்கான பனிஷ்மெண்ட் அனுபவிச்சது யாரு? நீங்க என்னடானா அவங்கள திருத்துறதுக்கும் நல்வழிப்படுத்துறதுக்கும் அவங்க கிட்ட சாஃப்ட் கார்னரா நடந்துக்கிறதுக்குமே உங்களோட நேரத்தை செலவிட்டுட்டீங்க. அதனால வீட்டு மேல இருந்த அக்கறையே உங்களுக்கு போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியா ஒன்னும் சொல்றாருங்க. பாரு, கமருதீன் செஞ்சதுனால ஒரு கூட்டமே பாதிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காரு. சார், கேவலமா இருக்கு சார், பட் கேவலமா இருக்கு. இதை சொல்லி தான் ஆகணும். இந்த சீசனை பொறுத்தவரை ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேப்டன்சி அப்படின்னா அமித்தோட கேப்டன்சி தான். அவரை பொறுத்தவரை எந்த இடத்துலயுமே ஃபேவரிட்டிசம் பண்ணவே இல்லை, எல்லாருக்கும் பொதுவாக தான் நடந்துகிட்டாரு. இருந்தாலும் பாரு அப்பவுமே அமித்துக்கு ஒரு வார்னிங் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற அன்பு கேங்ல இருக்கிறவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு ஆடாத அமித், வீக்கெண்ட்ல உன்னை போட்டு தள்ளிடுவாங்க, நீ தான் வருத்தப்பட்டு உட்கார்ந்துருப்ப, அவனுங்களெல்லாம் நம்பாத அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து அமித்துக்கு ஒரு அட்வைஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. எதுக்காகனா அமித்தை பொறுத்தவரை கனி, விக்ரம், அரோரா இவங்கெல்லாம் சொல்றதை கேட்டுக்கிட்டு தான் பாரு பனிஷ்மெண்ட் பண்ணோம், கமருதீன் பனிஷ்மெண்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல இவங்க 2 பேருமே டார்ச்சர் பண்ணியிருந்தாரு. டார்ச்சர் பண்ணாருங்க, இல்லன்னா சொல்லல. எந்த இடத்துலயும் சாஃப்ட் கார்னர்லாம் அவர் நடந்துக்கல. என்ன அவரோட நேச்சரே அதுதான். கோவப்பட மாட்டாரு, சொல்ல வேண்டிய விஷயத்த சாஃப்டா உட்கார்ந்து பேசுவாரு. இது ஒரு பெரிய கொலக்குத்தம் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி வந்து அமித்த போட்டு போலன்னு பொழந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு செம காண்டாச்சு அப்படிங்கிறது என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை தப்பு மட்டுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணிட்டு இருக்கிற எஃப்ஜே, விக்ரம், கனி, அரோரா இப்படிப்பட்ட நபர்களுக்கு எதிராக கேட்கறதுக்கு வக்கு இல்லாம பாவப்பட்ட அமித்தை போட்டு விஜய் சேதுபதி பொழந்துகிட்டு இருக்காரு. இதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.